ஜெய் சர்க்குருநாதா. இன்றைக்கி 2026 வருஷம் ஜனவரி 1. உங்கள் எல்லாருக்கும் அடியனுடைய இந்த புனிதமான ஆண்டிற்கான வாழ்த்துக்களை அடியன்னு சொல்லியிருக்கேன். மேலும் இந்த புனிதமான ஜனவரி 1 அதுவுமா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமானது. பாபாவினுடைய பல்லக்கு ஊர்வலம் மற்றும் பால்குட திருவிழா. நம்ம கூத்தனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர், திருவாரூர் மாவட்டம். அங்கே தான் நம்ம சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம். அந்த ஆலயத்தில் வருஷம் ஆயிரக்கணக்கான மக்கள் பால்குடம் எடுத்து வந்து பல்லக்கு ஊர்வலத்தோட குருநாதனுக்கு அபிஷேக ஆராதனை நடக்கிறது விசேஷம். அப்போ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாபா டிசம்பர் யாத்திரையில் நம்ம ஷிரடியில் கொண்டாடினதை பார்த்துருக்கீங்க, அது மகாராஷ்டிரா. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம தமிழ்நாடு. ஆயிரக்கணக்கான பால்குடங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5000 மக்கள் கூடி ஒன்று சேர்ந்து இந்த விழாவை வந்து சீரம் சிறப்புமாக பாபா உடைய அனுக்கிரகத்தினால் செய்யப்பட்டது. இன்றைக்கி ஒரு நல்ல நாள், அதுவுமா இந்த புனிதமான ஒரு வீடியோ பதிவை அவங்க எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை எடிட் பண்ண சொல்லி இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு காட்டுறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் அல்லவா. நம்ம பாபாவை புதிய ஆண்டில் வருஷம் பால்கீழே உட்கார வச்சு சிவ கைலாய வாத்தியத்தை வாசித்து பக்தர்கள் படைசூழ இங்கே பால்குடம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுக்கு தன் கைகள்னாலேயே அபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து சுவாமி கொடுத்துருக்கார். அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் தான் ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாயி பாபா ஆலயம். இங்கே தான் நம்ம அன்னை ராதாகிருஷ்ண மாய்க்குன்னு தனி சன்னிதானம் இருந்ததாகவும் நிறைய விஷயங்கள் வந்து அடியன் பதிவு பண்ணியிருக்கேன். அதே ஆலயத்தில் தான் குளிமை உள்ள பாபாவினுடைய பக்தர்களை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாபாவினுடைய பல்லக்கு சீரம் சிறப்புமாக கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் முதல் பால் குடத்தை வந்து சுவாமியுடைய அனுகிரகத்தினால இந்த கோவில் நிர்வாகி ஐயா அவர்கள், சுதாகர் ஐயா, ஸோ அவங்க தான் வந்து இந்த பாலபிஷேகத்தை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காட்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. முதல் பால்குடம் அவங்க ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணற்ற பக்தர்கள் பின்னாடி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் சுமந்து வந்திருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு பக்தர்களும் இதே போல் அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க. இந்த பாலை என்னப்பா பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை காய்த்து அதை பக்தர்களுக்கே அதை அப்படியே ரிட்டனாக கொடுக்கக்கூடிய வழியையும் ஏற்படுத்தி நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு. ஓம் சாய்ராம்.